வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மழை வெள்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு மீன் பிடிக்க வந்திருக்கோம். பாருங்க மழை வெள்ளம் அடிச்சிட்டு போனதில கொலைகள்லாம் சாஞ்சு கிடக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மீன் பிடிக்கிறதுக்காக பாசி எப்பவும் போல பாசி தான் யூஸ் பண்ணுறோம். பார்ப்போம் இன்னைக்கு எந்த மீன் மாட்டுது. பாருங்க பாசிய நல்லபடியா இப்படி முள்ள சுத்தி எடுத்துறணும். எடுத்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஆழம் இருக்குது. தண்ணி இழுவ இல்லாம இருக்கிறதுனால இந்த இடத்துல போட்டு பார்ப்போம்னு போட்டுறோம். எது மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். பாருங்க மிதப்பு எப்படி கிடக்குதுன்ட்டு. லேசாக ஏதோ கடிக்குது. என்ன கடிக்குது பாருங்க. அது அண்டை அடிச்சாச்சு. நல்ல பெரிய மீனுங்க இது. பாருங்கள் சரியான மீன். இதில் ரெண்டு எடுத்தா அத்துட்டு போயிடும். தண்ணி உள்ளன்னு அடிப்போம். இறங்கிடும் தண்ணி உள்ள. யோசிக்கவே கூடாது இந்த விஷயத்தில். இதுனா பெரிய சைஸ் மீன். பாருங்கள் தண்ணியில் அந்த சைடு இழுத்து நிற்கிது. நம்ம அதை அப்படியே இந்த சைடாக கொண்டு வரணும். பாருங்கள் தண்ணியில் எவ்வளோ பெரிய மீனாக வருது பாருங்கள். அது இப்போ அடிக்கும்போது பாருங்கள் தெரியும். அங்கே பாருங்கள் சரியாக உள்ள மீனுங்க. ஒரு நல்ல ஒரு கிலோ சைஸில் ஒரு மீன். பெரிய சைஸ் மீன். வந்ததுக்கு நீங்கள் நம்ம நல்ல வேட்டை சரியான மீன். இங்கே பாருங்கள். இப்போ இதில் வரும் பாருங்கள் மீன். இந்த வருது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். இதை நம்ம இப்போ தூக்கினா அத்துரும். அதனால் அப்படி பையை இழுத்து வாயில் கையை கொடுத்து மேலே தூக்கிற வேண்டியதான். அங்கே பாருங்கள் வாயில் கையை கொடுத்து தூக்கியாச்சு. பாருங்கள் ஒரு சரியான சைஸ் மீன். கேமராவில் ஃபுல்லாக இருக்கான்னு தெரில. கரைக்கு ஏறி வந்துடும். மீனை பிடிச்சாச்சு ஒரு வழியாக. கரைக்கு கொண்டு வரைக்கும் தகரதே வரணும். பார்த்து பாருங்க எவ்வளோ பெரிய மீன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. எனக்கு கேமரா மறைச்சிருக்கு இருட்டில். நல்ல சைஸாக உள்ள மீன். வயலில் போட்டு வச்சுருவோம்.